நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அணு ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, இன்று யாம் வழங்கவிருப்பன தடம் தந்த தகைமை மற்றும் பல்சுவை. தடம் தந்த தகைமை வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை. எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை. மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்குத் தண்டின் மீது வைப்பர். வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை என்றார் இயேசு. விளக்கு என்னும் சொல் பல அர்த்தங்களை கொண்டது. எண்ணெய், திரி, தீ என மூன்றும் தீந்து ஒளி உமிழ்வது, புரியாததை புரிய வைப்பது, அழுக்கானதை கழுவி பளிச்சென ஆக்குவது என சொல்லிக் கொண்டே போகலாம். மேற்கண்ட எல்லாவற்றிற்கும் விளக்கு என்ற சொல்லையே பயன்படுத்துகின்றோம். விளக்கு மனிதரை வழிநடத்துவது, இருள் அழிப்பது, தன்னை இழப்பது, இருப்பதை காட்டுவது. இப்பணிகளை எல்லாம் புரியும் விளக்கை போல ஒளிர்வதே நடமாடும் விளக்குகளாம் நம் பணி. ஏற்றப்படும் விளக்கினால்தான் இவை எல்லாம் நிகழும். விளக்கு ஏற்றப்படாமலோ ஏற்றப்பட்ட விளக்கு கட்டிலின் கீழோ வைப்பதனால் எப்பயனும் இல்லை. மனிதர் ஒவ்வொருவரும் தங்கள் நற்செயல்களால் ஒளிர வேண்டும். அது விளம்பரமாக அன்றி பின்தொடர்தலுக்கான மாதிரியாக அமைய வேண்டும். விளக்காய் ஒளிரும் நம் ஒவ்வொருவரும் ஏனையோரை இருளின் பாதையில் அல்லாமல் ஒளியின் வழியில் வழிநடத்த வேண்டியது நம் பிறப்பின் பொறுப்பாகும். நற்செயல்களால் ஒளிர்வதே பிறவி பயன். இறைவா, வாழ்வின் கடைசி மூச்சு வரை நான் ஏற்றப்பட்ட விளக்காக ஒளிர நீரே என் எண்ணெயாயிரும். பல்சுவை. இவ்வாறு புனிதர்கள் அன்பு நெஞ்சங்களே, வரும் வாரத்தில் நாம் மிக முக்கிய புனிதர்களை சந்திக்கிறோம். இம்மாதம் 21ஆம் தேதி திங்களன்று பிரிந்திசியின் லாரன்ஸ், 22ஆம் தேதி மரிய மதலேனாள், 23ஆம் தேதி ஸ்வீடனின் பிரிஜித், ஜூலை 25 இயேசுவின் சீடர் பெரிய யாகப்பர், 26ஆம் தேதி அன்னை மரியாவின் பெற்றோர் சுவக்கின் அண்ணா ஆகியோரின் விழாக்களை சிறப்பிக்கின்றோம். இவ்வாரம் நாம் சிறப்பிக்கவிருக்கும் இப்புனிதர்களின் வாழ்க்கை சுருக்கத்தை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு லாரன்ஸ், ஜூலியோ சேசரே ருஸ்ஸோ எனும் இயற்பெயர் கொண்ட பிரிந்திஸ் நகர் புனித லாரன்ஸ் நேபிள்ஸ் அரசின் பிரிந்திசி மாகாணத்தில் பிறந்தவர். வெனிஸ் நகரில் உள்ள புனித மார்க் கல்லூரியில் கல்வி பயின்ற பின்னர் லாரன்ஸ் எனும் பெயரோடு இத்தாலியின் வெரோனாவில் உள்ள கப்புச்சன் சபையில் இணைந்தார். இவர் பதுவை நகர் பல்கலைக்கழகத்தில் உயர் கல்வி பெற்றார். இவர் ஒரு திறமையான மொழியியலாளர் ஆவார். 1582ஆம் ஆண்டு குருத்துவ அருள்பொழிவு செய்யப்பட்ட லாரன்ஸ் 1596ஆம் ஆண்டு ரோமில் உள்ள கப்புச்சின் சபைக்கு தள தலைவராக நியமிக்கப்பட்டார். திருத்தந்தை 8ஆம் கிளெமெண்ட் அந்த நகரத்தில் உள்ள யூதர்களிடம் மறைப்பணியாற்றி அவர்களை மனம் மாற்ற இவரை அனுப்பினார். 1599ஆம் ஆண்டு தொடங்கி லாரன்ஸ் ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியாவில் பல கப்புச்சின் மடங்களை நிறுவுவதன் மூலம் கத்தோலிக்க மறுமலர்ச்சிக்கு பெரிதும் உதவினார். 1601ஆம் ஆண்டு ரோம் பேரரசர் 2ஆம் ருடால்ஃப் என்பவருடைய இராணுவ படைகளுக்கு
ஆன்மீக குருவாக பணியாற்றினார். அப்போது ஓட்டமான் துருக்கியர்களுக்கு எதிராக போராட உதவ பிலிப் இம்மானுவேலை சேர்த்துக் கொண்டார். ஹங்கேரி நாட்டில் ஓட்டமான் பேரரசர் மேற்கொண்ட போரின்போது சிலுவையை மட்டுமே கையில் கொண்டு படைக்கு முன் சென்றார். இவர் கப்புச்சின் சபையின் தலைவராக 1602ஆம் ஆண்டும் அதன் பின்னர் 1605ஆம் ஆண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் 1605ஆம் ஆண்டு அதனை ஏற்க மறுத்துவிட்டார். பின்னர் திருப்பிட தூதுவராக பவேரியாவுக்கு பணியாற்ற அனுப்பப்பட்டார். பிறகு ஸ்பெயின் நாட்டின் திருப்பிட தூதுவராக பணியாற்றிய பின்னர் இவர் 1618ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார். 1619ஆம் ஆண்டு ஸ்பெயின் அரசருக்கு நேபிள்ஸ் வைஸ்ராயின் நடவடிக்கைகள் குறித்த ஒரு சிறப்பு தூதராக இவர் அனுப்பப்பட்டார். இந்த பணியை முடித்த பிறகு லிஸ்பன் நகரில் தனது பிறந்த நாள் அன்று இறைபதம் சேர்ந்தார். ஜூலை 22 புனிதர் மகதலேன் மரியாள். புனிதர் மகதலேன் மரியாள் புதிய ஏற்பாட்டின்படி இயேசுவின் பிற சீடர்களில் ஒருவராக இயேசுவுடன் பயணித்த யூத பெண்ணாவார். இவர் இயேசுவின் சிலுவை பாடுகளையும் இறைவனின் உயிர்த்தெழுதலையும் நேரில் கண்டவர். 4 நற்செய்தி நூல்களுள் பிற அப்போஸ்தலர்களை விட ஏறக்குறைய 12 தடவைக்கும் அதிகமாக இவரது பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவரது பெயர் இவர் பிறந்த ஊரான தற்போதைய இஸ்ரேலில் அமைந்துள்ள மகதலாவின் மரியாள் என பொருள்படும். இவர் வேறு பல புண்ணிய பெண்களோடு இயேசுவை பின் சென்று அவருக்கு சேவை செய்து வந்தார். இயேசு தனக்கு செய்த உதவிகளுக்கு நன்றியாக இவர் தனது உடைமைகளை பயன்படுத்தி அவருக்கு சேவை செய்தார். சாகும் வரை அவருக்கு பிரமாணிக்கமாயிருந்தார். இயேசு தொங்கிய சிலுவையின் அடியில் இவர் நின்றார். கல்லறை வெறுமனே இருப்பதை முதலில் பார்த்து இயேசுவை காணவில்லையே என்று ஆதங்கப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது இயேசுவை பற்றிக் கொண்டவர் இவர். உயிர்த்த இயேசு தம் அன்னைக்கு முதலில் காட்சி கொடுத்தார். அடுத்தபடியாக காட்சி கொடுத்தது இவருக்கே. யோவான், மார்க்கு ஆகிய 2 நற்செய்தியாளர்கள் கூற்றுப்படி இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு முதலில் அவரை கண்டதும் மகதலேன் மரியாளே ஆவார். அன்பு தேவன் அறிந்திருந்தார். வாழ்வில் உறவு தந்து எந்த நாளும் வளர்த்து வந்தார். என்ன ஆனந்தம் என் நெஞ்சில் கண்டேனே, உன்னோடு நான் கண்ட சொந்தங்கள் என்னாலும் வாழ்க. அந்த தேவன் தந்த வாழ்க்கை அழகானது, வந்து போகும் இந்த நாட்கள் இனிதானவை காணுதே என் மனம். ஜூலை 23 புனிதர் பிரிஜிட். புனிதர் பிரிஜிட் ஓர் ஆன்ம பலம் கொண்ட கைப்பெண்ணும் புனிதரும் ஆவார். இளம் வயதில் தனது கணவரின் மரணத்தின் பின்னர் பிரிஜிட்டைன்ஸ் அருட்சகோதரியர் மற்றும் துறவியர் எனும் பெயர் கொண்ட துறவற சபையை தோற்றுவித்தார். ஸ்வீடனுக்கு வெளியே நெரேஷியாவின் இளவரசி என்று அறியப்பட்ட இவர் புனிதர் கேத்தரினின் தாயாரும் ஆவார். இவற்றின் காரணமாகவே இவர் ஸ்வீடனின் பிரிஜிட் என்றும் அழைக்கப்படுகின்றார். ஐரோப்பாவின் பாதுகாவலர்களான 6 புனிதர்களான நர்சியாவின் பெனடிக்ட், சிரில் மற்றும் மெத்தோடியஸ், சியன்னாவின் கேத்தரின், எடித் ஸ்டீவன் ஆகியோருள் இவரும் ஒருவராவார். பிரிஜிட்டா பிர்கேஸ் டாட்டர் எனும் இயற்பெயர் கொண்ட பிரிஜிட்டா 1303ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பிறந்தவர்.
தமது 14ஆம் வயதிலே நார்கே மாகாண பிரபுவான வுல்குட்டன் மார்சோன் என்பவரை திருமணம் செய்தார். 4 ஆண் குழந்தைகளும் 4 பெண் குழந்தைகளுமாக 8 குழந்தைகளுக்கு தாயானார். ஸ்வீடனின் புனிதர் கேத்தரின் இக்குழந்தைகளில் ஒருவராவார். தன் பிள்ளைகளை ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுத்தி வளர்த்தார். சிறு வயதிலிருந்தே இறைவன் மீது தணியாத தாகம் கொண்டு வாழ்ந்தார். திருமணத்திற்கு பின்னும் ஆலய பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பல துறவு சபைகளுக்கு உதவி செய்தார். இவர் தமது தொண்டு பணிகளுக்காக நன்கு அறியப்படுபவர் ஆவார். 1341ஆம் ஆண்டு பிரிஜிட் தனது கணவருடன் ஸ்பெயின் நாட்டின் வடமேற்கு மாகாணமான கலீசியாவின் தலைநகரான சாண்டியாகோ தே கம்பஸ்டெல்லாவிற்கு புனித பயணம் சென்றார். 1344ஆம் ஆண்டு புனித பயணத்திலிருந்து திரும்பி வந்த சிறிது காலத்திலேயே இவரது கணவர் இறந்து போனார். கணவரின் மரணத்திற்கு பின்னர் தம்மை பிரான்சிஸ்கன் 3ஆம் நிலை சபையில் இணைத்துக் கொண்டு ஆன்மீக வாழ்வில் தம்மை அர்ப்பணித்தார். இளம் வயதிலிருந்தே கடுமையான ஜெபம் மற்றும் தவ வாழ்வில் வளர்ந்த இவர் சபையில் சேர்ந்தபின்னும் அதை மிக கடுமையாக கடைபிடித்து வாழ்ந்தார். ஏழை மற்றும் நோயுற்றோருக்கு சேவை புரிவதில் தம்மை முழுவதும் அர்ப்பணித்தார். பிரிஜெட்டுக்கு 7 வயது முதலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவைப் பாடுகளின் தரிசனம் கிட்டியது. அவருக்கு கிட்டிய இறைவனின் தரிசனங்களே அவரது நடவடிக்கைகளுக்கு அடிப்படையாக அமைந்தன. எப்பொழுதும் ஆன்மீக அன்பை காட்டிலும் தொண்டு பணிகள் மீது கவனம் செலுத்தினார். இவர் அரசர் மனைவி என்பதால் கணவருக்கு சொந்தமான சொத்துக்கள் அனைத்தும் இவருக்கே கொடுக்கப்பட்டன. இவர் அவை அனைத்தையும் வைத்து தமது பெயரில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான ஒரு துறவற மடத்தை நிறுவினார். இதுவே பின்னர் ஒரு சபையாக விரிவடைந்தது. கிபி 1350 ஒரு யூபிலி ஆண்டில் ஐரோப்பா முழுவதும் பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த வேளையில் துணிவுடன் ரோம் பயணித்தார். இருப்பினும் அவர் தமது நாடான ஸ்வீடனுக்கு திரும்பவே இல்லை. கடன்களாலும் திருச்சபை முறைகேடுகளுக்கு எதிரான அவரது பணிகளுக்கு எதிர்ப்பினாலும் மகிழ்ச்சி என்பது அவருக்கு இல்லாமலே போனது. இறுதி பயணமாக புனித பூமிக்கு பயணம் சென்றிருந்த போது தாம் பயணித்த கப்பல் விபத்துக்குள்ளானது மற்றும் தமது மகன்களில் ஒருவரான சார்ல்ஸ் இறந்துவிட்ட செய்தி ஆகியன அவரை மரணம் வரை இட்டுச் சென்றன. இதனால் மிகவும் துயரடைந்த பிரிஜெட் புனித நாட்டிற்கு செல்லாமல் மீண்டும் ரோம் திரும்பினார். இறக்கும் வரை இறைவனை மட்டுமே இறுக பற்றிக் கொண்டிருந்த இவர் நோயுற்று ஜூலை 23, 1373 இறைப்பதம் சேர்ந்தார். ஒளியே ஒளியின் ஒளியாம் இறை ஒளியை ஏற்றுவோம், எங்கும் ஏற்றுவோம். ஒளியே ஒளியின் ஒளியாம் இறை ஒளியை ஏற்றுவோம், எங்கும் ஏற்றுவோம். வீடு எங்கும் எங்கள் வீதி எங்கும் நாடு எங்கும் இந்த உலகமெங்கும் இறையின் அருளால் அருளின் ஒளியை ஏற்றுவோம். ஜூலை 25 செபதேயுவின் மகன் புனிதர் யாக்கோபு. செபதேயுவின் மகன் யாக்கோபு இயேசு கிறிஸ்துவின் 12 திருத்தூதர்களுள் ஒருவராவார். முதலில் மறைசாட்சியாக மரித்த திருத்தூதர் இவரேயாவார் என்று மரபுகள் கூறுகின்றன. இவரின் பெற்றோர் செபதேயு மற்றும் சலோமி ஆவார். இவர் திருத்தூதரான புனித யோவானின் சகோதரர் ஆவார். அல்பேயுவின் மகன் யாக்கோபுவிடமிருந்து இவரை பிரித்து காட்ட இவர் பெரிய யாக்கோபு என்றும் இயேசுவின் சகோதரர் யாக்கோபு என்றும் அழைக்கப்படுகின்றார். யாக்கோபு இயேசுவின் முதல் சீடர்களுள் ஒருவராக விவரிக்கப்படுகிறார். ஒத்தமை நற்செய்தி நூல்களின்படி இவரும் இவரின் சகோதரரான யோவானும் இயேசுவிடமிருந்து அழைப்பு பெறும்போது தங்களின் தந்தையோடு கடற்கரையில் இருந்தனர். இயேசுவின் தோற்றம் மாறியதை கண்ட 3 அப்போஸ்தலர்களுள் இவரும் ஒருவராவார். சமாரியர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததால் யாக்கோபுவும் யோவானும் இயேசுவிடம், ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். திருத்தூதர் பணிகள் 12:2 ஏரோது அரசன் யாக்கோபுவை தன் வாளால் கொன்றான். திருத்தூதர்களுள் புதிய ஏற்பாட்டில் இவரின் இறப்பு மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே பாரம்பரிய நம்பிக்கையின்படி 12 திருத்தூதர்களில் இவரே முதல் இரத்த சாட்சி என நம்பப்படுகிறது. இவர் ஸ்பெயின் நாட்டின் பாதுகாவலராக கருதப்படுகின்றார். இவரின் கல்லறை கலீசியாவில் உள்ள சந்தியாகோ தே கம்பஸ்டெலோ பேராலயத்தில் உள்ளதாக நம்பப்படுகின்றது.
பாரம்பரியப்படி கிபி 40ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் நாளன்று இவருக்கு ஐபீரிய மூவலந்தீவு பகுதியில் மறைப்பணியாற்றிக் கொண்டிருக்கும் போது மரியாவின் காட்சி கிடைத்ததாகவும் அதன் பின்னரே இவர் எருசலேமுக்கு சென்று உயிர் துறந்ததாகவும் நம்பப்படுகின்றது. மேலும் இதன் பின் இவரின் உடல் சந்தியாகோ தே கம்பஸ்தலோ ஆலயம் அமைந்துள்ள கலீசியா கடற்கரைக்கு தேவதூதர்களால் கொண்டுவரப்பட்டதாகவும் அங்கிருந்தவர்கள் இவரின் உடலை அடக்கம் செய்ததாகவும் நம்பப்படுகின்றது. எனினும் இவரின் சீடர்களாலேயே இவரின் உடல் கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என அறிஞர்கள் நம்புகின்றனர். உலகிற்கு ஒளியாது என்றாய் தேவா, எந்தன் உள்ளத்தில் ஒளி இல்லை என்றோ தேவா. உலகிற்கு ஒளியாது என்றாய் தேவா, எந்தன் உள்ளத்தில் ஒளி இல்லை அன்றோ தேவா. உலகிற்கு ஒளி நானே என்ற என் ஜீவனே, உந்தன் பேரொளியாலே பேதையின் உள்ளம் உன்னொளி தாருமே. ஜூலை 26 புனிதர்கள் சுவக்கீன் மற்றும் அன்னம்மாள். 2ஆம் நூற்றாண்டின் மரபுவழி செய்திகளின்படி அன்னாவும் சுவக்கின் என்பவர்களும் இறைவனின் அன்னை அதி தூய கன்னிமரியாவின் பெற்றோர்கள் என்று கூறப்படுகின்றது. 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே அன்னாவுக்கு வணக்கம் செலுத்தப்பட்டு வந்தது. 10ஆம் நூற்றாண்டில் இப்பக்தி மிகுதியாக பரவியது. 12ஆம் நூற்றாண்டில் பைசாந்தியர்களும் சிலுவை போராளிகளும் இணைந்து மத்திய இஸ்ரேலில் உள்ள பெய்ட் கோரின் தேசிய பூங்காவில் புனித அன்னாவுக்கு ஆலயம் கட்டினார்கள். மரபுகளின்படி பெத்லஹேமில் பிறந்த அன்னா சுவக்கீனை திருமணம் செய்து கொண்டார். இருவரும் தாவீதின் மரபு வழியினர் ஆவர். அன்னை மரியாவின் பெற்றோர் திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை பேறு இல்லாமல் இருந்துள்ளனர். ஜெப தவ ஒருத்தல்கள் பல உறிந்து நீண்டகால இடைவெளிக்குப் பின்னர் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தனர். அக்குழந்தைக்கு மரியா என்று பெயர் சூட்டினர். தங்களது ஒரே மகளை ஞானத்திலும் அறிவிலும் பக்தியிலும் சிறந்த பெண்ணாக வளர்த்தனர். ஆரம்பத்தில் கலிலியா நகரில் வாழ்ந்து வந்த அன்னை மரியாவின் பெற்றோர் பின்னர் எருசலேமில் வந்து வசித்தனர். 12ஆம் நூற்றாண்டிலிருந்து அன்னை மரியாவின் பெற்றோர்களின் மீதிருந்த பக்தி உலகம் முழுவதும் பரவியது. 13ஆம் நூற்றாண்டிலிருந்து ஜூலை 26ஆம் நாள் இப்புனிதர்களின் விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. 1584ஆம் ஆண்டு ரோமை பொது நாள்காட்டி பட்டியலில் சேர்க்கப்பட்டது. ஒளியேவா உயிரேவா அருளேவா அன்பேவா ஒளியே உயிரே அருளே அன்பே நீவா ஒளியேவா. அன்பென்றால் விலை என்ன என கேட்கும் கலிகாலம் கண்முன்னே நான் காண்கிறேன். பணமொன்றே பலமாகும், மற்றெல்லாம் பின்னாகும் அவலங்கள் நான் காண்கிறேன். அன்பென்றால் விலை என்ன என கேட்கும் கலிகாலம் கண்முன்னே நான் காண்கிறேன். பணமொன்றே பலமாகும், மற்றெல்லாம் பின்னாகும். இவ்வாறு புனிதர்கள் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கி விடைபெறுவது வத்திக்கான் வானொலி. செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.